இது அக்கரைப்பற்று இரண்டாம் குறிச்சியில் அமைந்திருக்கின்ற மத்திய வீதி. மத்திய வீதி என்பது இரண்டாம் குறிச்சியில் இருக்கின்ற ஒரே ஒரு குறுக்கு வீதி. இது மத்திய வீதி. இது பிரதான கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதிக்கு அடுத்ததாக இருக்கிற இரண்டாவது வீதி. இது இந்த ஊரிலே இது போன்ற ஒரு வீதியை வேறு எங்குமே நாங்கள் காண முடியாது. இது அக்கரைப்பற்று இரண்டாம் குறிச்சியின் மத்திய வீதி என்று அழைக்கப்படுகிறது தற்போது. ஆனால் இந்த மத்திய வீதி என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. இது சேகுசதீன் வீதி என்றால் மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும். அப்படி ஒரு பெருமை இருக்கிறது. அதுக்கு காரணம் சேகுசதீன் அவர்கள் பிறந்து வளர்ந்த இடம், அடுத்தது அவர் மந்திரியாக இருக்கின்ற காலம், அவருடைய காரியாலயம், அவர்கள் சகோதரிகள் வீடுகள் இருந்த ஒரு வீதி தான் இது. இது அந்த சேகுசதீன் வீதி என்பதனால்தானோ என்னவோ இந்த வீதி புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அது ஒரு காரணமாக இருக்கலாமோ என்று பேசிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இதை போன்ற ஒரு வீதி இதுவரைக்கும் எங்கள் பிரதேசத்திலே நாங்கள் காண முடியாமல் இருக்கின்ற. அண்மையிலே இந்த வீதியிலே ஒரு மரண வீட்டிற்கு இந்த ஊரில் இருக்கின்ற அதிகப்படியாக வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் மூக்கிலே விரல் வைத்து இப்படி ஒரு வீதியை நாங்கள் எங்குமே காணவில்லை என்ற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வீதி அமைந்திருக்கிறது. நாங்கள் ஒரு காலத்திலே இந்த வீதியிலே இது நீரோலியாக இருந்தது. இந்த அக்கரைப்பற்று கோஆப்ரேட்டிவ் இருக்கின்ற வளவுக்குள்ளே இருந்த நீர்கள் எல்லாம் தேங்கி இந்த வழியாலே சென்று இங்கே ஒரு ஓடை இருந்தது. இந்த ஓடைக்குள்ளால் இந்த நீர் வழிந்தோடுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் இந்த மாரி காலங்களிலே மீன் பிடிப்போம். வெள்ள காலங்களிலே தண்ணி நிற்கும். மற்ற மழை விட்ட உடனே இது வடிந்தோடி போய் மணல் பூர்த்த ஒரு ஒழுங்கையாகத்தான் இது இருந்தது. ஆனால் அண்மை காலத்திலே இது ஒரு அந்த பாதை செப்பனிருக்கின்ற அந்த திட்டத்தின் கீழே இது பாதை போடப்பட்டது. கற்களால் மட்டும் அங்கே எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் இந்த பாதை போடப்பட்டது. அதிலே அது ஒரு தோணி போன்ற ஒரு அமைப்பிலே தான் தென்பட்டது. அந்த நேரத்திலே எங்களுக்கு தெரியும் இந்த நீர் எங்கே வடிந்து போக போன்ற என்ற ஒரு கேள்விக்குறி எங்களிடத்தில் இருந்தது. இந்த வீதிக்கு இந்த நீரோடி செல்கின்ற அந்த மூலையிலே ஒரு பிரதான வீதி இருக்கிறது. பிஸ்கால் வீதி என்ற ஒரு வீதி இருக்கிறது. அது இந்த பாதையை விட உயரமாக இருக்கின்றபடியால் இந்த நீர் ஓடி செல்வதற்கு அந்த நேரத்திலே இந்த பாதை போடுகின்ற நேரத்திலே இந்த நீரோடி செல்லக்கூடிய வசதி ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அதை நாங்கள் அந்த நேரத்திலே நாங்கள் கூறியிருந்தோம் அது எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாமல் இந்த பாதை போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பாதையை சேரும் சதியுமாக காணுகின்ற போது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இந்த வீதியிலே வாழ்கின்றவர்களும் மக்கள் தான் என்ற ஒரு மனநிலை யாருக்குமே வரவில்லை. எல்லோரும் இங்கே வாழ்கின்றவர்கள், போக்குவரத்து செய்கின்றவர்கள் தங்களது வீடுகளுக்கு செல்ல முடியாத இக்கட்டான நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. மாரி காலத்திலும் தான், மழை விட்ட பின்பும் தான் இந்த பாதையை பயன்படுத்த முடியாமல் இந்த பாதை அப்படியே விடுபட்ட பாதை மாதிரி தென்படுகின்றது. அண்மையிலேயே வேறு நிறுவனங்கள், சக்தி போன்ற நிறுவனங்கள் வந்து இவைகளை பார்வையிட்டு ஒளிபரப்பியும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதன் பிறகு 2 குறுக்கு வீதிகள் கொங்கிரீட்டாக போடப்பட்டிருக்கின்றது. அந்த பாதையில் இருக்கின்ற நீர் கூட அந்த கொங்கிரீட்டாலை வந்து இந்த வீதியை நனைத்து நிறைய வைத்து செல்வதால் இந்த சுரிகள் படிந்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் கேட்பது, இந்த பிரதேச மக்கள் கேட்பதெல்லாம், நீங்கள் யாரும் இந்த பாதையை நீங்கள் தார் போட்டோ கொங்கிரீட் போட்டோ செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. ஏற்கனவே போடப்பட்டிருக்கின்ற இந்த கற்களை பிடுங்கி அதை முந்தியிருந்த மாதிரி ஒரு ஒழுங்கையாக வைத்தால் கூட, வெறும் மண் ஒழுங்கையாக வைத்தால் கூட நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் மாரி காலத்தில் இந்த தண்ணீர் வடிந்து வெயிலுக்கு தண்ணீர் வற்றி சுரி இல்லாமல் எங்களுக்கு போக்குவரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற நிலைப்பாடு தான் இப்பொழுது. என்றால் நாங்கள் இந்த வீதி சம்பந்தமாக எல்லோரிடத்திலும் முறையிட்டோம். எந்த விதமான செயற்பாடும் ஏற்படுத்தப்படவில்லை என்பதால் இறுதியாக நாங்கள் சொல்வது, இந்த பாதையை நீங்கள் போடாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த கற்களை புழுங்கி அந்த ஒழுங்கை முந்தி இருந்த ஒழுங்கை மாறிய அமைப்பில் எங்களுக்கு தந்தாலும் போதும் என்பதுதான் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களின் ஆசையாக இருக்கின்றது.